ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் தர்மையான இந்த மாலை நேரத்தில் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த மாலை நேர தர்மையான உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில், விசேஷமாக கிராஸ் டிவியில் இந்த நிகழ்ச்சி மாலை நேரத்தில் இந்த நேரத்தில் வருகிறது. பாருங்கள், ஒருவேளை உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகள் இருக்கும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஊழியக்காரன் பாரத்தோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகலேன்னு சொன்னால் எங்களுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்கும்படி வரலாம். எங்களுடைய ஆராதனை நேர விவரங்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்களுக்காகவும் ஜெபிக்கிற பிள்ளைகளை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். கடந்த வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் ஸ்தோத்திரம், இந்த வாரமும் மார்க்கு ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து தான் வார்த்தைகளை கொடுக்கிறேன். இந்த வாரமும் அதே வார்த்தைகளை ஸ்தோத்திரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் கீழாக உங்களோடு கொடுக்கும்படி விருப்பப்படுகிறேன். ஸ்தோத்திரம். இயேசு அவர்களை பார்த்து, மனிதனால் கூடாததுதான் தேவனால் கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவருக்கு மகிமை. தேவனாலே எல்லாம் முடியும். நாம் அறிந்திருக்கிறோம், தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்னைக்கும் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கு சபை நடத்துகிறேன். அநேக வியாதி உள்ளவர்களை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வியாதிக்காக ஜெபிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறார். ஸ்தோத்திரம். கட்டுக்கள், பிசாசுடைய கட்டுக்களை இன்னைக்கும் ஆண்டவர் உடைக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஏன்னா அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். தேவனால் எல்லாமுடைய வியாதியை மாற்ற என் இயேசுவால முடியும். நம்முடைய வறுமையை மாற்ற என் இயேசுவால முடியும். என் தரித்திரத்தை மாற்ற இயேசுவால முடியும். என் வியாபாரத்தை செழிக்க வைக்க என் இயேசுவால முடியும். அற்புத அடையாளங்களை செய்ய இயேசுவால முடியும். என் குடும்பத்தை ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்பட வைக்க என் இயேசுவால முடியும். தேசங்களை ஆசீர்வதிக்க இயேசுவால முடியும். அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவரால முடியும். ஆனால் சில காரியத்தை ஆண்டவர் செய்வது இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது அல்லது கூடாது? ஸ்தோத்திரம். அவர் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் சில நேரங்களில் சில நபர்களுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய விருப்பப்படுவது இல்லை. அப்படி சில காரியத்தை இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாய் நான் கொடுக்கிறேன். யாருக்கு தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புவது இல்லை? தேவன் கரத்தை தடுப்பது எது? அங்க பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்களுடைய அவிசுவாசத்தின் மித்தம் அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. தேவனால அவிசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது, செய்ய மாட்டார், செய்ய விருப்பப்படுவது இல்லை. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நல்லவர். வேதம் அழகாக விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் பதறுவது இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது நல்ல விசுவாசத்தோடு நாம் இருந்தால், நாம் விசுவாசிக்கிற பிரகாரம் கர்த்தர் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்கிறார். இயேசு பாருங்க, எங்கெல்லாம் அவர் அற்புதம் செய்தாரோ அந்தந்த இடங்களில் ஒரு வார்த்தையாண்டு அதிகமாக எதிர்பார்த்தார். கேட்டார், உன்னால் விசுவாசிக்க கூடுமா? ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளைகளே, நம்முடைய அவிசுவாசம் நமக்கு வர வேண்டிய அற்புதங்களை அது தடுத்து விடுகிறது. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்காக, ஸ்தோத்திரம், வியாபாரத்திற்காக, உங்கள் வருமானத்திற்காக, உங்கள் கடன் பாரம் மாறும்படியாய் ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க முடியுமா?
ஸ்தோத்திரம். மனிதன் மேல நம்பிக்கை வச்சா அவனால ஒண்ணுமே கூடாது. ஆனா தேவன் மேல நம்பிக்கை வச்சா அவன் தேவன் உங்களுக்கு இறங்கி அற்புதங்களை அவர் மகிமையோடு செய்கிறார். எந்த மனிதனை வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உயர்த்த அவர் கரத்தினால் ஆகும். யாருக்காகும்? நம்பிக்கையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்களா? அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவரை பின்பற்றுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் எபிரேயர் 3:19 ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். அவிசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக் கொடுப்பதில்லை. நடக்குமா? சர்ச்சுக்கு போறேன், இயேசுவை தேடுறேன், ஜெபம் பண்றேன். நம்ம சுற்றி அநேக சொல்றாங்கல்ல, நீ கோயிலுக்குன்னு போற, ஏசப்பா உனக்கு என்ன செய்ய போறாரு கேட்கிறாங்க இல்லையா? ஆமா, என்ன ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு அவிசுவாசப்படாதிருங்கள். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை அவர் செய்கிறார். இரண்டாவது பாருங்க, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜபமும் அருவருப்பானது. ஒரு காரியத்தை ஆண்டவர் அருவருக்கிறார், பதில் கொடுக்க விருப்பப்படுவதில்லை. முகத்தை ஆண்டவர் திருப்புகிறார். நமக்கு அருவருப்பானவங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நம்ம மூஞ்ச உடனே திருப்பிக்கிடுறோம் இல்லையா? அதே போல கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு. துன்மார்க்கன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் ஆண்டவர் சொல்றாரு. பாவிகள் கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. வேதத்தை கேளாத கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. பிள்ளைகளே ஸ்தோத்திரம். பாவிகள் என்று சொன்னால் பாவிகளை நேசிக்கிறார், அவன் பாவத்தை கர்த்தர் அருவருக்கிறார். பிள்ளைகளே, வேத வசனத்தை வாசிக்கிறீங்களா? வேத வசனத்தை கேட்கிறீங்களா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அமேன் ஸ்தோத்திரம் உங்களை அர்ப்பணிச்சு வேத வசனத்தின் நடக்கிறீங்களா? ஆலயத்தை எத்தனையோ வருஷம் போனாலும் சில விசுவாசிகள் ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் 100க்கு 100 வசனத்துக்கு அர்ப்பணிப்பதில்லை. ஆமென். ரட்சிக்கப்படணும் என்பது பைபிள் சொல்லுது. இதை பார்க்கிற நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா? ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அசதியாராமல் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. ஊழியம் ஏதாவது ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோமா? நல்ல யோசித்து பாருங்க. சபை கூடி வருதல் விட்டு விடாதிருங்கள். ஆலயத்தின் ஆராதனை விட்டுறாதீங்க. பைபிள் சொல்லுது. ஆனா சத்தியத்தை அறிஞ்ச கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு அமேன் ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, ஆலயத்தை அசட்டை பண்ணிட்டு போறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி ஆண்டு அற்புதம் செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆவின் அபிஷேகம் பெற்று நல்ல வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஆலய ஆராதனை உண்மையாய் பங்கு பெற்று ஆண்டவருக்காக இயேசு அன்பை நான் பிறருக்கு சொல்லி சத்தியத்தை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில தேவன் தருகிற ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும் அல்லவா? யோசித்து பாருங்களேன். நான் வேதத்துக்கு எந்த அளவு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன். கர்த்தரோ டெய்லி வேதத்தை திறக்கும் போதெல்லாம் பேசுகிறார். அவர் பேசாத தெய்வம் இல்லை. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போன ஆலயத்துக்கு போனா அங்க ஊழியக்கார மூலமாய், சங்கீதத்தின் மூலமாய், பாடலின் மூலமாய், வேத வசனத்தின் மூலமாய் பலர் என்கிட்ட ஆராதனை முடிஞ்சவனு சொல்றதை பார்த்துருக்கேன். பாஸ்டர் அமேன் ஸ்தோத்திரம், இன்றைக்கு இந்த பாடல் வரிகள் என்னோடு பேசிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேத வசனத்தின் ஒரு பகுதி என்னோடு பேசியிருக்குது. ஆராதனை நடத்தும் போது நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ளத்துல பேசியிருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் எந்த வித்தியாவது பேசுகிறார். கர்த்தர் நல்லவர். ஏன்னா ஜனங்களுக்கு பேசுகிற தேவன் அவர். அருமையான பிள்ளைகளே, அவர் சத்தத்தை கேட்டு நான் கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான் எனக்கு அவர் செய்ய வேண்டியதை செய்கிறார். இல்லைன்னா அவன் செய்ய மாட்டேங்க. எனக்கு கீழ்ப்படியுமா? நீதிமொழிகள் ஒரு வார்த்தையை பாருங்களேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ? எனக்கு நீ செவி கொடுக்கல அப்படின்னா நான் உனக்கு எப்படி செவி கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்க. 2 பேர் ஃப்ரெண்ட் இருக்கிறோம். நான் ஃப்ரெண்ட்டை பேசுறேன், அவன் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். அவன் கேட்டாதான் அவன் சொல்றது நான் கேட்பேன்.
சில ஆட்கள் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், எங்கேயோ கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க, செல்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்குறோம். ஆமென் ஸ்தோத்திரம். திரும்ப அவன் பேசும்போது நம்மளும் வேணுக்குனே செல்ல பேசுற மாதிரியே அவனுக்கு வெறுப்பு ஏற்றுவோம். ஸ்தோத்திரம். ஏன்? அவன் செய்ததை அவனுக்கு திரும்ப செய்யறோம். ஏன்னா என் பேச்சு அவன் விருப்பப்படலை, அவன் பேச்சு நான் விருப்பப்படும். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கனம் பண்ணி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் என் வார்த்தை கீழ்ப்படிந்து எனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். பிள்ளைகளே, அவன் தேவனால் என்ன கூடாதது? ஸ்தோத்திரம். தேவன் என்ன செய்ய விருப்பப்படல அப்படின்னா, முதல்ல சொன்ன அவிசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்ய அவரால் கூடாது. இரண்டாவது, வேதத்தின்படி நடக்க முடியலன்னு சொன்னா உங்களுக்கு அற்புதம் செய்ய அவரால் முடியாது, கூடாது. மூணாவது சொல்லுகிறேன், யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. நம்ம எல்லாரும் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க ஆலயத்தில் போய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா பாவத்துக்கு எப்போது விளையிறீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பாவம் தெரியாது, பாவம் செய்ய மாட்டார். நான் பரிசுத்தர், ஐ ஆம் ஹோலி. ஸ்தோத்திரம். அவர் சொல்ற, நான் பரிசுத்தமான தேவன்பா, நான் பரிசுத்தர்ப்பா. நீ பரிசுத்தம் வாழ்றியா? ஸ்தோத்திரம். பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டாராம். ஏன்? ஸ்தோத்திரம். பிள்ளைகள், அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவன் பிரியமானவர்களுக்கு தேவன் செவி, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். உங்க வாழ்க்கையில உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், உங்கள் கண் பார்வை, உங்கள் செவி, உங்கள் நாவு, ஸ்தோத்திரம், உங்கள் சிந்தனை, உங்கள் செயல், ஐம்புலன்களும் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் பரிசுத்தமா இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பரிசுத்தத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஸ்தோத்திரம். பாருங்க, ஜெபம் ஒரு மனுஷனை பரிசுத்த, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணுமா? நல்ல ஜெபம், அதிகாலை ஜெபம், மதிய நேர ஜெபம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் படி ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவிக்குள் நிரம்ப நிரம்ப ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவர் பேரே ஹோலி, பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஹோலி பைபிள். பைபிளை வாசிக்க 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 பைபிள் வார்த்தையை உள்ளத்துல போக போக தேவையில்லாத அழுக்குகள், தேவையில்லை எல்லாம் மாறிவிடுகிறது. நாலாவது சொல்றேன், ஊழியம் செய்ய ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியமே நீ பரிசுத்தமாக்குது. பரிசுத்தம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது இல்லையா? யோசித்து பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த குலைச்சலோடு கூட பாவம் செய்துக்கிட்டு, எசப்பா என் பிள்ளைக்கு திருமணம் வைங்கப்பா, எனக்கு வீடு கட்டி தாங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு கேட்காதீங்க. கேட்கலாம், ஆனா கிடைக்குது அரிதான ஒன்று. யாக்கோபு 4:3 பாருங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன் கர்த்தரால கூடாது? அவிசுவாசிகளுக்கு அற்புதம் செய்யக்கூடாது, பாவிகளுக்கு அற்புதம் செய்யக்கூடாது, வேதத்திற்கு நடக்காதவர்களுக்கு அற்புதம் செய்யக்கூடாது. மூணாவது, ஏன் ஆசை நிறைவேறணும், ஏன் விருப்பம் நிறைவேறணும்? ஸ்தோத்திரம். எல்லாம் செல்ஃபிஷா ஜெபிக்கிற, நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். செல்ஃபிஷான ஜெபம். நான் விரும்பினதை கர்த்தர் தரணும். நான் ஒரு பெண் பிள்ளை கேட்டா கர்த்தர் பெண்பளை பிள்ளை தான் கொடுக்கணும். நான் ஒரு ஆம்பளை பிள்ளை கேட்டா ஆம்பளை பிள்ளை தான் கர்த்தர் கொடுக்கணும். நான் ஒரு வீடை கேட்டா கர்த்தர் அப்படியே கொடுத்துடணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சுயநலம் நிறைய இருக்குது. நான் எதை கேட்கணும் கர்த்தர் தந்துடணும். இல்லைன்னா அவர் மேல சண்டை போடுறதும், சபைக்கு போக மாட்டோம், ஏன்னா ஜெபத்தாண்டு கேட்கல. நீ தேவ சித்த, பைபிள் சொல்லுது அல்லவா, ஒருவன் தேவ சித்தத்தின்படி கேட்டா, நமக்கு பிள்ளை ஒரு 6 வயசு 7 வயசு பிள்ளை ஒரு காரு கேட்குது, மாருதி ஸ்விஃப்ட் எனக்கு வாங்கி தாங்கன்னு கேட்டா, பெற்றோர் கோடீஸ்வரங்களா இருந்தாலும் 8 வயசு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. தெரியும், ஒரு மாருதி டாய்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, ஆனா ஸ்விஃப்ட்டை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளை காலட்டு, அது உட்கார முடியாது, தெரியாது. அதே போலதான் அவனுக்கு தெரியும், என் பிள்ளை இப்படி கேட்காலே, அறியாம கேட்காலே. இல்லை பிள்ளைகளே, ஜெபிக்கும் போது, ஏசப்பா உங்களுக்கு சித்தமானால் எனக்கு செய்யுங்க. 4 காரியம் சொன்னேன்.
கர்த்தர் யாருக்கு அவர் செய்ய விருப்பப்படலை, செய்ய மாட்டார். ஸ்தோத்திரம். ஒன்று, அவிசுவாசத்தோடு கேட்கிறவங்களுக்கு. இரண்டாவது, வேதத்தின்படி நடக்காதவர்களுக்கு. மூன்றாவது, பாவம் செய்கிறவர்களுக்கு. ஆமென். நான்காவது, தன் இச்சை ஆசை நிறைவேறணும், என் விருப்பத்தை தான் கர்த்தர் நிறைவேற்றணும்னு ஜெபிக்கிறவங்களுக்கு தேவனால கூடாது. அதே நேரத்தில் அவர் சமூகத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுத்து இதெல்லாம் அப்புறப்படுத்தி உண்மையான உள்ளத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, என்னால் எல்லாம் உனக்கு செய்ய முடியும்பா. ஜெபம் பண்ணட்டா? அன்பின் பிதாவே, இயேசப்பாவின் நல்ல நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களால் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று இல்லை, ஆனாலும் சில நபர்களுக்கு ஆண்டவரே சில காரியத்தை நீங்கள் செய்ய முடியலப்பா, செய்ய மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு 4 காரியத்தை ஆண்டவரே கற்றுக் கொடுக்க தேவன் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. தேவனே ஒரு அற்புதம் செய்யுங்க. வியாதிகள், போராட்டங்கள், வறுமைகள் எல்லாம் நீங்கி போறட்டும். சர தேவையான சுகம், நல்ல ஆரோக்கியம், ஊழியம் செய்கிற பிள்ளை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் தலைகளை உயர்த்தும். கேன்சர் மாறட்டும், கட்டிகள் மாறட்டும், கொப்புளங்கள் நீங்கட்டும், கை கால் இருக்கிற பலவீனம் மாறட்டும், நரம்பு தளர்ச்சி மாறட்டும், தலைவலி மாறட்டும், வயிற்று பிரச்சனைகள் மாறட்டும், நோவுகள் எல்லாம் இல்லாமல் போகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக சுகமளிக்கிற அற்புதம் நடக்கட்டும். கடன் மாறட்டும், வீடு கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. திருமணத்தில் அற்புதம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு தேவன் அற்புதம் செய்யுங்க. தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு பணிவோடு ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட கர்த்தர் பிள்ளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.